ஹலோ மக்களே! நான் சிஸ்டர் வெப் சேனல்லேருந்து கடைக்குட்டி பொண்ணு துபாயிலேருந்து. ஆக்சுவலி ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த ஒரு தோன்ற விஷயங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிண்ணா இருக்கும் உங்கள் மைண்ட் வாய்ஸு? என் மனசில் இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ அது என்ன விஷயன்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னன்னா, நம்ம கூட சில பேர் இருப்பாங்க. ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். கண்டிப்பாக எல்லாருக்கூடயும் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் நம்ம சரௌண்டிங்ஸில் இருப்பாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நிறையா த்ரூ பண்ணி வந்திருப்போங்க. பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் நிறையா சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறையா இருக்குங்க. ஆனால் நம்ம கூட சில ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க என்னென்னா, எப்புட்றா உன்னால் பழம் மாதிரி பேச முடியுதுன்னு ஒரு விஷயத்தில் இல்லை, பல விஷயத்தில் பேசுகிறதா இருக்கட்டும், செய்கிறதா இருக்கட்டும், முதுகில் குத்துறதா இருக்கட்டும் நிறையா பண்ணுவாங்கங்க. ஆனால் அவனுக்கு கடவுள் என்ன பண்ணுவார், அப்படி கையை ஸ்ட்ராங்காக போட்டு வந்து எல்லா விஷயத்துலையும் காப்பாற்றிடுவாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கும் கடவுளே வந்து கூட இருந்து வந்து கை கொடுப்பாரு. ஆனால் நம்ம எப்படி தெரியுமா, நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டோம். ஐயோ, எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணால் மனசாட்சி உறுத்தும்பா. ஒருத்தவங்க வந்து கிடக்குறாங்கன்னா அவங்களுக்கு நான் உதவி பண்ணியே ஆகணும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அது இதுன்னு வரையா வந்து ஓட்டுவோம் நம்ம. ஓகே, அது என்னன்னு தெரியலைங்க. அது அப்படி தான் போல், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அது. அப்படி நினைக்கிற நம்மளுக்கு எப்படி தெரியுமா, கடவுள் அடி மேல் அடிங்க. பிறந்ததுலேருந்து லைஃப்பை நோக்கி ஓடுறதுலேருந்து அடி மேல் அடி இப்போ வரைக்கும். ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு மனசில் ஒரு விஷயம் தோணும். ஒரு எறும்புக்கு துரோகம் நினைக்காத மனசாட்சியோடு நடந்துக்கிற நம்மளுக்கு ஏன் கடவுள் இப்படி அடி மேலே அடி அடிக்கிறாரு? மனசாட்சியோடு நடந்துக்கிற நம்மளுக்கு இப்படி அடி மேலே அடினா, நம்ம அந்த கூட இருக்கிறவங்க மாதிரி குழி பொறிச்சோன்னா நம்ம நட்னூர் ரோட்லன்னு பிச்சை தான் எடுக்கணும். அதை விட மோசமாக கடவுள் நம்மளை தள்ளி விட்ருவார். என்னை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி இருக்காங்களா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி அடிமையில் அடிக்குதா, இல்லை உண்மையாகவே நல்லவங்களா இருந்தால் மனசாட்சியோடு நடந்துக்கிட்டா இப்படி தான் நடக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை உங்களுக்கும் இப்படி நடக்குதான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. அப்படியாவது தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளாக்கி பொண்ணு துபாயிலிருந்து. பாய் பாய்.